ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நமக்கு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2025க்கு செல்ஃப் ஸ்லாட் செலெக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்திருந்தது. ஸோ அதுக்கான டேட் இன்னிலேருந்து நமக்கு ஆரம்பிக்குது. 22லேருந்தே ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் ஸ்லாட் செலெக்ஷனா என்னன்றது ஒரு தடவை சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 3 சிட்டி கேட்பாங்க. இந்த 3 இடம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், எங்கே போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம 3 இடம் சூஸ் பண்ணியிருப்போம். இந்த 3 இடம் சூஸ் பண்ணதோட சரி, இதில் வந்து எந்த டேட்டில் எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணுன்றது எஸ்எஸ்சி தான் முடிவு பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டேட்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், அந்த ஷிஃப்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ மொதல் விஷயம், உங்களோட போர்ட்டல் நீங்கள் லாகின் பண்ணோடனே மை அப்ளிகேஷனில் நீங்கள் போனீங்கன்னா, இந்த மை அப்ளிகேஷனில் இப்போ புதுசாக செலக்ட் சிட்டி எக்ஸாம் டேட் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்திருக்கும். உங்களோட சிஹெச்எஸ்எல் இந்த அப்ளிகேஷனில் போய் பார்க்கும்போது இப்படி ஒரு பட்டன் வந்திருக்கும். இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே உங்களுக்கு மேலே இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தடவை தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ எந்த டேட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு நீங்கள் ஒரு தடவை சூஸ் பண்ணிடலாம். சூஸ் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே, கெட் ஸ்லாட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே அந்த ஸ்லாட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இப்படி கீழே வரும். இப்போ லெட்ஸ் நீங்கள் 24/10/2025 இது சும்மா ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்போ நீங்கள் கொடுத்த 3 சிட்டி, இந்த 3 சிட்டி எங்கேருந்து வரும்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு 3 சிட்டி கொடுத்துருப்பீங்க. அந்த 3 சிட்டியில் அந்த டேட்டில் என்னென்ன ஷிஃப்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்றது காட்டும். இப்போ இந்த மாதிரி க்ரீன் கலர் காட்டுதுன்னா அது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இது ஏதாவது ஒன்றுத்தில் வந்து ரெட் நாட் அவைலபிள் இருந்துச்சுன்னா அந்த ஷிஃப்ட் வந்து ஃபுல் ஆகிடுச்சு, அந்த ஸ்லாட் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியாதுன்றது அர்த்தம். ஸோ சப்போஸ் இதில் வந்து நான் இந்த திருவனந்தபுரம் மார்னிங் ஷிஃப்ட் இதை நான் சூஸ் பண்ணுறேன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இது க்ரீன் கலராக மாறும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறும். ஸோ க்ரீன் கலராக மாறினோடனே அதை நீங்கள் வேலிடேட் பண்ணுறதுக்கு, எனக்கு இது ஓகே நீங்கள் சொல்கிறதுக்கு உங்கள் மொபைல் நம்பர்லையோ இல்லை இமெயில் ஐடியிலையோ ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் கொடுத்துட்டு வேலிடேட் அண்ட் சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்லாட் உங்களுக்கு அலோகேட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் கொடுத்த டேட்டில் உங்களுக்கு வந்து காட்டுவாங்க இந்த மாதிரி அவைலபிளாக இல்லாததும் வந்துச்சுன்னு வச்சுப்போம். உங்களுக்கு கொடுத்த டேட்டில் 3 செட்டிலுமே அவைலபிளே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த 3 செட்டிலுமே அவைலபிள் இல்லைன்னா நான் என்ன பண்ணலான்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் வேறு டேட்டை சூஸ் பண்ணலாம். இப்போ 27/10/2025 கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 28, 29 இல்லை முன்னாடியோ பின்னாடியோ போய் மற்ற டேட்ஸில் பார்க்கலாம், ஒரு வழி. இல்லைனா ஒரு புது சிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் கொடுத்த 3 சிட்டி இல்லாமல் இன்னும் ஒரு சிட்டி நம்ம சூஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கான ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து எல்லாமே புக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்க்கும்போது கடைசியாக ஒரு சிட்டி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே புக் பண்ண பார்த்துக்கோங்க. இப்போ எஸ்எஸ்சி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சப்போஸ் ஒரு கேண்டிடேட் வந்து அவங்களோட ஸ்லாட் வந்து அவங்க புக் பண்ணலை, டேட்டும் சூஸ் பண்ணலை, ஷிஃப்ட்டும் சூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் எஸ்எஸ்சி வந்து அவங்க இந்த வருஷம் எக்ஸாம் எழுத மாட்டாங்கன்னு அசியூம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் அ ஒன் டைம் மெஷர், ஸோ ஒரு தடவை இப்போ பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது யோசிச்சிருக்காங்க. என்னன்னா, சிஹெச்எஸ்எல் 2025 எக்ஸாமில் இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து அந்த ஸ்லாட் வந்து புக் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்லாட்டை அலோகேட் பண்ணிடும். அவங்க சூஸ் பண்ண சிட்டியிலேருந்தோ இல்லை வேறு சிட்டியிலேருந்தோ அதுவாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்லாட்டை புக் பண்ணி கொடுத்துரும். இந்த புக் பண்ணதில் உங்களோட சாய்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த டேட்டு உங்களுதாக இருக்காது, அந்த ஷிஃப்ட் உங்களுக்கு விருப்பப்பட்டதாக இருக்காது. பட் எஸ்எஸ்சி உங்களுக்கு அலோகேட் பண்ணிடும். ஸோ அதுதான் நீங்கள் பண்ணிக்கணும். அது எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம மாற்ற முடியாது. அதுதான் ஃபைனல். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கணும். இல்லாத பட்சத்தில் எஸ்எஸ்சி அலோகேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ தூரம் வந்தாலும் பிரச்சனை இருக்காது. ஓகே, இப்போது நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சூஸ் பண்ணதோ இல்லை அலோகேட் பண்ணதோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd நவம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த 3rd நவம்பர் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆன அப்புறம் இதை நீங்கள் டவுன்லோட் எப்போ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி, உங்களுக்கு எக்ஸாம் டேட் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுங்கள் அதுலேருந்து 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி, அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி, இந்த 3 டேஸ்க்கு முன்னாடி உங்களோட அட்மிட் கார்டுன்றதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைனா டெலிகிராம் சேனல், நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப் டெலிகிராம் சேனலுக்கு நீங்கள் அதில் வந்து கேட்கலாம். தேங்க்யூ.